மாணவர்களே வணக்கம்ப்பா. 10ஆம் வகுப்பு அழகு 1 உறவுகளும் சார்புகளும் கணக்கு பயிற்சி 1.5ல் 8ஆம் கணக்கில் இன்று 3வது சம் பார்க்க போகிறோம்ப்பா. அது நமக்கு கொடுத்தது f of x equal to x minus 4 g of x equal to x ஸ்கொயர் மற்றும் h of x equal to 3x minus 5 அப்படி கொடுத்துருக்காங்கப்பா. அதில் நாம் இதை எடுத்து சமம் என்ன சரி பார்ப்போம்ப்பா. f of x, g of x, h of x கொடுத்தது எழுதிக்கலாம்ப்பா. இதில் f dot g dot h இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு f dot gயை கண்டுபிடிப்போம்ப்பா. f dot g is equal to f dot g of x. f dot g of x என்னமா இருக்குது? x ஸ்கொயர்டு. சரியா? இப்போ f of xயில் போய் பாருங்கள் என்ன இருக்குது? x மைனஸ் 4. இந்த xக்கு பதிலாக என்ன செய்ய போகிறோம்? ப்ராக்கெட் உள்ளது எடுத்ததுன்னா x ஸ்கொயர்ட் மைனஸ் 4. f dot g தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து கண்டுபிடிக்க போகிறது f dot g dot h. சரியாப்பா? இப்போ f dot g bracket h of x. சரியா? இப்போ பாருங்கள் f dot g bracket h of x என்னமா இருக்குது? 3x மைனஸ் 5. 3x மைனஸ் 5. சரியா? இப்போ பாருங்கள் f dot g இதில் நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்? இந்த ப்ராக்கெட் கொண்டு போய் பிரதிடலாம். 3x மைனஸ் 5 ப்ராக்கெட் மேலே அடுக்கு 2 மைனஸ் 4. இப்போ இது நம்ம என்ன இது பண்ணோம்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் a மைனஸ் b ஃபோர் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா எழுத போகிறோம்ப்பா. a மைனஸ் b ஃபோர் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்படி எதுனா a ஸ்கொயர் நமக்கு என்ன இருக்குது? 3 அடுக்கு 3x அடுக்கு 2 போடுவோம். அப்புறம் 3 அடுக்கு 2னா 9x ஸ்கொயர் மைனஸ் 15 அந்த 2 பேருக்குனா 30. இங்கே எக்ஸுக்கு எக்ஸ் சேர்த்துக்கணும்ப்பா. ப்ளஸ் 5 ஸ்கொயர் சொல்லும்போது 25 மைனஸ் 4. அப்புறம் நமக்கு இங்கே என்ன வருது? 9x ஸ்கொயர் மைனஸ் 30x நம்பர் ப்ளஸ் 25 மைனஸ் 4 கழிச்சு நமக்கு 21. இது ஃபஸ்ட்டு ஒன். சரியாப்பா? அப்படி இது நமக்கு என்னது? 9x ஸ்கொயர். அதுக்கடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படி பார்த்தோம்னா f டாட் g டாட் h ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற g டாட் h கண்டுபிடிப்போம்ப்பா. f டாட் g டாட் hல நம்ம ஃபஸ்ட்டு g டாட் h அது பார்ப்போம். g டாட் h ஆஃப் x அப்போனா g ப்ராக்கெட் h ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன இருக்குன்னா இங்கே 3x மைனஸ் 5 இருக்குது போட்டுக்கலாம்ப்பா. அடுத்து g ஆஃப் x என்ன பார்த்தோம்னா x ஸ்கொயர்டு. எக்ஸ் ஸ்கொயர்டாப்பா. அப்போனா இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு இந்த ப்ராக்கெட் உள்ளது அப்படியே எதுவும் 3x மைனஸ் 5 ஃபோர் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு சொன்னதுனால எக்ஸுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட் எழுதி அடுக்கு மேலே 2 போடும். இப்போ f டாட் g டாட் h கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்னமா இருக்கும்? f டாட் g டாட் h ஆஃப் x. அப்போனா f ஆஃப் இதை நம்ம என்ன விரிச்சு எழுதிடலாம்டா. விரிச்சு எதுனா நமக்கு என்ன இருக்குது? 3x அடுக்கு 2னா 9x ஸ்கொயர் மைனஸ் 30 15 15 2க்குன்னா 30x ப்ளஸ் 25 அங்கே செஞ்சோம் அதே மாதிரி தான்டா. சரி ப்ளஸ் 25. இப்போ பாருங்கள் இதை அப்படியே எழுதுங்க. 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 25. சரியாப்பா? இப்போ f ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது நமக்கு? x மைனஸ் 4. அப்புறம் இந்த ப்ராக்கெட் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே நம்ம எழுதிக்கிட்டு மைனஸ் 4ஆல் கழிச்சிட வேண்டியதான். 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 25 மைனஸ் 4. அப்புறம் கழிச்சு என்ன நம்ம வருது? 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 21. இது இரண்டாவது சமன்பாடு. சரியாப்பா? இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு பாருங்கள் இது நமக்கு சமம் வந்துடுச்சா? அப்போனா 1 = 2 ரெண்டுமே சமம். அப்புறம் இந்த ஃபார்முலா என்னது? நமக்கு சமமாக தானே இருக்குது. ஓகேவாப்பா? கடைசியாக இந்த நமக்கு ஃபார்முலாவும் சமமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூம்மா.